ஹாய், இன்னைக்கு லாங் சென்டென்ஸ்ல இருந்து எப்படி இங்கிலீஷ் சென்டென்ஸ் மேக் பண்றது அதை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஷார்ட் சென்டென்ஸ்ல இருந்து நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸ் மேக் பண்ணோம். இன்னைக்கு கொஞ்சம் லாங் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே. கால்பந்து விளையாடும் போது என் நண்பர் வீசிய பந்து தெருவை கடந்து கொண்டிருக்கும் சிறுவனை தாக்கியது. கால்பந்து விளையாடும் போது இதோட கமா இருக்கு. இத ஒரு சென்டென்ஸா எடுத்துக்கலாம். போது அப்படின்னா என்ன மீனிங்னா ஒயில். கால்பந்து அப்படின்னா ஃபுட்பால். விளையாடி கொண்டிருக்கும் போது அப்படிதான் அர்த்தம். அதோட விளையாடி கொண்டிருக்கும் போது அவர் வீசிய பந்து ஒரு சிறுவனை தாக்கியது அப்படிதான் மீனிங். அப்ப விளையாடி கொண்டிருக்கும் போதுன்னு சொல்லும் போது பிளேயிங் அப்படின்னு வரும். ஒயில் பிளேயிங். என்ன விளையாடினாங்க? ஃபுட்பால். ஒயில் பிளேயிங் ஃபுட்பால். இந்த லைனை இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட், என் நண்பர் வீசிய பந்து தெருவை கடந்து கொண்டிருக்கும் சிறுவனை தாக்கியது. இது ஒரு லாங் சென்டென்ஸா இருக்கு. இதையும் நம்ம ரெண்டா பிரிச்சிருவோம். இதோட ஒரு சென்டென்ஸ் பிரிச்சிடலாம். பந்து அப்படின்னா த பால். ஓகேவா? என் நண்பர்னா மை ஃப்ரெண்ட். வீசப்பட்ட அப்படின்னா த்ரோன். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை எப்படி எழுதணும்? என் நண்பர் வீசிய பந்து அப்படின்னா த பால். த பால். இங்கிலீஷ்ல தமிழ்ல மாதிரியே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு வராது. இது கொஞ்சம் மாத்தி வரும். முன்ன இருக்கிறது பின்னாடியும், பின்னாடி இருக்கிறது முன்னாடியும் தான் மாத்தி வரும். தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல மாற்றும் போது த பால் த்ரோன். த்ரோன்னா என்ன? வீசப்பட்ட. The ball thrown by my friend. என்னோட ஃப்ரெண்டால வீசப்பட்ட பந்து. அப்போ by my friend. While playing football, the ball thrown by my friend தெருவை கடந்து கொண்டிருக்கும் சிறுவனை தாக்கியது. இது ஒரு சென்டென்ஸா எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்ல உள்ள லைன் தான் ஃபர்ஸ்ட்ல வரும். சிறுவனை தாக்கியது, தெருவை கடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு இருக்கு. தாக்கியது அப்படின்னா ஹிட். சிறுவனை அப்படின்னா த பாய் அப்படின்னு சொல்லலாம். ஹிட் த பாய். hit the boy. சிறுவனை தாக்கியது, hit the boy. தெருவை கடந்து கொண்டிருக்கும் போது, கடந்து அப்படின்னா கிராஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தாக்கியது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிராஸ் கொண்டிருக்கும் அப்படின்னு இருக்கு. அப்போ கண்டினியூஸ், கடந்து கொண்டிருக்கும் போது அப்படின்னு அர்த்தம். அப்போ கிராசிங். கிராசிங் தெருவை தானே கடந்து கொண்டிருந்தான். அப்போ கிராசிங் த ஸ்ட்ரீட். while playing football. கால்பந்து விளையாடும் போது. the ball thrown by my friend. என் நண்பர் வீசிய பந்து. hit the boy crossing the street. தெருவை கடந்து கொண்டிருக்கும் சிறுவனை தாக்கியது. அவ்வளவுதான். நீங்க சென்டென்ஸ் பெருசா இருக்கே அப்படின்னு பயப்படாதீங்க. சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் தனித்தனியா பிரிச்சு மீனிங்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதை பிரிக்கணும். பிரிச்சு நீங்க சென்டென்ஸை மேக் பண்ணிடலாம். செகண்ட் போயிடலாமா? நான் சமைத்து கொண்டிருக்கும் போது அவன் கணினியில் விளையாடி கொண்டிருந்தான். இப்போ இதுல கமா இருக்கு. நான் சமைத்து கொண்டிருக்கும் போது, சமைத்து கொண்டு இருக்கும் போது அப்படின்னு இது பாஸ்ட்ல தான் சொல்றாங்க. ஓகேவா? பாஸ்ட்ல கண்டினியூஸா நடக்குது. கொண்டிருக்கும் போது அப்படின்னு. அப்போ நான் ஐ. சமைத்து கொண்டிருக்கும் போதுங்கிற பாஸ்ட்ல கண்டினியூஸா இப்ப சொல்றாங்க. அப்போ ஐ வாஸ். பாஸ்ட்னால வாஸ் போடுறோம். சமைத்து கொண்டிருக்கும் போதுனா குக்கிங். I was cooking. நான் சமைத்து கொண்டிருக்கும் போது அவன் கணினியில் விளையாடி கொண்டிருந்தான். அவன்னா he, கணினினா கம்ப்யூட்டர் அப்படின்னு தெரியும். விளையாடி கொண்டிருந்தான் அப்படின்னா பிளேயிங்.
அவன். இப்போ இதோட ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு, நம்ம கமா போட்டுடலாம். அவன் கணினியில் விளையாடி கொண்டிருந்தான். பாஸ்ட்ல கண்டினியூஸா சொல்றாங்க. he அவன், was past, he was playing விளையாடி கொண்டிருந்தான். he was playing. எதுல விளையாண்டான்? கணினியில். he was playing on the computer கணினியில் விளையாடி கொண்டிருந்தான். இல்லைன்னா கணினியில் என்ன விளையாடிட்டு இருந்தான்? கேம்ஸ், இது மாதிரி ஏதாவது சொல்லலாம். he was playing games. கேம்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? கேம்ஸ் on the computer. இங்க நீங்க கேம்ஸ் சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். பிளேயிங் ஆன் த கம்ப்யூட்டர் கூட எழுதிக்கலாம். நான் சமைத்து கொண்டிருக்கும் போது அப்படின்னா ஐ வாஸ் குக்கிங். அவன் கணினியில் விளையாடி கொண்டிருந்தான். he was playing games on the computer. லாங் சென்டென்ஸை தனித்தனியா பிரிச்சு ஈஸியா நம்ம மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? என்னால் பள்ளிக்கு சீக்கிரம் போக முடியவில்லை. ஏன்னா நான் நேற்று இரவு வரை பாடம் படித்தேன். இது ஒரு லாங் சென்டென்ஸ். இப்போ இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். என்னால் பள்ளிக்கு சீக்கிரம் போக முடியவில்லை, இதோட ஒரு லைனா பிரிச்சுக்கலாம். என்னால் அப்படின்னா ஐ, என்னாலதான் போக முடியல, அப்ப ஐ. பள்ளினா ஸ்கூல், சீக்கிரம்னா ஏர்லி, போக முடியவில்லை அப்படின்னா குட் நாட். ஓகேவா? போகங்கிறது கோல போயிரும். கோ, போக அப்படின்னா கோ, முடியவில்லை அப்படின்னா குட் நாட். நாம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கெனாட்டுக்கும் குட் நாட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, குட் நாட் அப்படின்னா முடியவில்லை அப்படின்னு மீனிங். இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பாருங்க. கெனாட்டுக்கும் குட் நாட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, என்னால் ஐ, பள்ளிக்கு சீக்கிரம் போக முடியவில்லை. முடியவில்லை குட் நாட் கோ, முடியவில்லை என்னால முடியல. ஐ குட் நாட் கோ, போக முடியல. ஐ குட் நாட் போக முடியல. டு கோ டு, எங்க போக முடியலன்னு சொல்றாங்க? ஸ்கூல், பள்ளிக்கு. ஐ குட் நாட் கோ டு ஸ்கூல். சீக்கிரம் அப்படின்னா ஏர்லி. ஐ would not go to school early. என்னால் சீக்கிரம் பள்ளிக்கு போக முடியவில்லை. பிகாஸ், ஏன்னா அப்படின்னா ஏனெனில் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிகாஸ். பிகாஸ் நான் நேற்று இரவு வரை படித்தேன். நேற்று ராத்திரி வரை படிச்சாங்க அப்படின்னு இருக்கு. நான் ஐ, நேற்று அப்படின்னு சொல்லும் போது நேற்று இரவு, லாஸ்ட் நைட். ஓகேவா? வரை அப்படின்னா அன்டில், பாடம்னா லெசன், படித்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டடீடு, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க. அப்போ ஐ ஸ்டடீட், நான் படித்தேன். லெசன், என்ன படித்தாங்க? லெசன். ஐ ஸ்டடீட் லெசன். எப்போ வரை படிச்சாங்களாம்? நேற்று இரவு வரை. அப்போ வரைனா அன்டில், நேற்று இரவு அப்படின்னு சொல்லும் போது லாஸ்ட் நைட். I could not go to school early because I studied lesson until last night. என்னால் பள்ளிக்கு சீக்கிரம் போக முடியவில்லை. I could not go to school early. ஏன்னா because நான் நேற்று இரவு வரை படித்தேன். I studied lesson until last night. என் அத்தை எங்களிடம் வரும்போதெல்லாம் என் சகோதரர்களுக்காக சில நல்ல பரிசுகளை கொண்டு வருவாள். 2 சென்டென்ஸ் லாங்கா இருக்கா? இப்போ ஃபர்ஸ்டா இதை பிரிச்சிடலாம். என் அத்தை எங்களிடம் வரும்போதெல்லாம் அப்படின்னா, போதெல்லாம் அப்படின்னா whenever அப்படின்னு அர்த்தம். whenever my aunt, என் அத்தை, கம் எங்களிடம் வரும்போதெல்லாம், வரும் இருக்கு. அப்போ comes us, எங்களிடம். my aunt comes to us, எங்களிடம். ஓகே,
வரும்போதெல்லாம் whenever என் சகோதரர்களுக்காக சில நல்ல பரிசுகளை கொண்டு வருவாள். என் சகோதரர்களுக்காக அப்படின்னா for my brothers. சில some நல்ல good பரிசுகளை gifts கொண்டு வருவாள் அப்படின்னா brings. இப்போ என் சகோதரர்களுக்காக அப்படின்னு ஃபர்ஸ்டே நம்ம எழுதக்கூடாது. for my brothers some good gifts brings கொண்டு வருவாள் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் முழுமையா வராது. ஃபர்ஸ்ட் யாரு கொண்டு வருந்தா அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். சி இங்க மறுபடியும் மை ஆண்ட்னு எழுத தேவையில்லை, சின்னு எழுதிடலாம். மை ஆண்டுக்கு பதிலா சி. brings கொண்டு வருவாள். சி brings some good gifts. some good gifts என் சகோதரர்களுக்காக for my brothers. ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் வந்துருச்சு. இப்படிதான் நீங்க ஒரு சென்டென்ஸை பிரிச்சு பொருள் தருதான்னு பார்த்து அதுக்கப்புறமா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். என் அத்தை எங்களிடம் வரும்போதெல்லாம் whenever my aunt comes to us. என் சகோதரர்களுக்காக சில நல்ல பரிசுகளை கொண்டு வருவாள். She brings some good gifts for my brothers. இன்னைக்கான ஹோம்வொர்க், நான் காலையில் பள்ளிக்கு செல்லும் போது அவன் வேலைக்கு செல்வதை பார்த்தேன். இதுதான் இன்னைக்கான ஹோம்வொர்க்கு. இதுல ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். போது அப்படின்னா while when ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். while எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து கண்டினியூஸ்ல இருக்கும்போது while யூஸ் பண்ணலாம். when அப்படின்னா ப்ரெசன்ட்லையும் பாஸ்ட்லையும் ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா when யூஸ் பண்ணணும். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.